பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். நாம் கடவுளை தொழுவோம். காலை மாலை ஆராதனை முறைமைகளில் இரண்டாம் ஆராதனை முறை. கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். நாம் அமர்ந்தோ முழங்காற்படியிட்டோ மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் ஆயக்காரனின் ஜெபத்தின் மூலமாய் அறிக்கையிடுவோம். சேர்ந்து சொல்லலாம். தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். இன்றைக்கான வேத பாடங்களை நாம் படிக்க கேட்போம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியலின் புஸ்தகத்திலே 34வது அதிகாரம் வசனங்கள் 24 அந்த அதிகாரம் முடிய. எசேக்கியல் 34வது அதிகாரம் 24 அந்த அதிகாரம் முடிய. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். நான் அவர்களோடே சமாதான உடன்படிக்கை செய்து
துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாயிருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேதாகம பகுதி முடித்தாயிற்று, படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் படித்து முடித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம், அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் வசனங்கள் 19 23 வரை படிக்கிறேன். யோவான் 20வது அதிகாரம் 19 23. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதே தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்கும் அடைக்கப்பட்ட கதவுகள், தேவ ஆலயத்தின் கதவுகள் எப்பொழுது திறக்கப்படும்? நாம் எப்பொழுது வந்து கர்த்தரை பாடி ஆராதிப்போம் என்று காத்திருக்கிற நீங்களும் நானும் ஒருங்கிணைந்து கர்த்தரை இருக்கின்ற இடத்திலே அவரை பாடும்படியாக நம்முடைய பாடகர் குழுவினர் 22 பேர் தனித்தனியாக ஒரு பாடலை பாடி வாட்ஸ்ஆப்பிலே அனுப்பி, அதற்கு இசையமைத்த நம்முடைய ஆர்கனிஸ்ட் தியோ, அதை ஒருங்கிணைத்த நம்முடைய பாடகர் குழுவிலே இருக்கக்கூடிய ஆடியோ இன்ஜினியர் மில்டன், சவுண்ட் இன்ஜினியர் மில்டன், இதையெல்லாம் ஒருங்கிணைத்து இன்று உங்களோடு கூட இந்த பாடலை பாடும்படியாக அழைக்கின்றேன். இந்த பாடலை பாடும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்து கர்த்தரை துதித்து கொண்டு இந்த பாடலை நாம் பாடுவோம். இதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம்.
காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கடைசி பாகத்தை பாடிய அருமை மகள் ஷெரிலுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அழைத்தவர் நீர், உண்மையுள்ளவர் நீர், அப்படியே செய்வீர். எந்த நோக்கத்தோடு நீர் எங்களை இன்று இணைய செய்திருக்கிறீரோ, எந்த நோக்கத்தோடு அடியேன் இந்த வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே உட்கார்ந்திருக்கின்றேனோ, அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக, அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும், குறிப்பாக எங்களோடு கூட இணைந்திருக்கக்கூடிய, இந்த காணொளி மூலமாக இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவர் வீட்டிலேயும் உம்முடைய பெரிய சமாதானம், உலகம் தரக்கூடாத தேவ சமாதானம் இறங்கும்படியாகவும், நீர் பேசும்படியாகவும் உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் மகிமை அடையும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சுகபல ஜீவனுக்காக நான் நன்றிகளை சொல்லி ஆரம்பிப்பது ஒரு வழக்கமாக இருக்கின்றது. ஆனால் இன்று அதை குறித்து நான் சொல்லும்பொழுது எப்பொழுதுமே எனக்குள்ள ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தையை சொல்லுவேன். ஆனால் இப்பொழுது என்னை சுற்றி நடக்கக்கூடிய, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த சுகபல ஜீவனுக்காக நான் இங்கிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதிலே, ஆண்டவருக்கு முதலாவது நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஆயரையா அவர்களுக்கும், சபை கமிட்டி அங்கத்தினர்கள், மூப்பர்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும், சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும்
நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடைக்கப்பட்ட கதவுகள் மத்தியிலே என்னோடு கூட இணைந்து இந்த காணொளியை வழங்கி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ஜாஷ்வா, இந்த வீடியோவை வழங்கி கொண்டிருக்கின்ற தொகுத்து கொண்டிருக்கின்ற அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். Know ye not you are the temple of the Holy Ghost என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தங்குகின்ற ஆலயமாக நாம் இருக்கின்றோம். ஆக ஆலயமாக இருக்கின்ற நாம் செய்கின்ற பணி ஊழியமாக இருக்கின்றது. நாம் செய்கின்ற ஊழியம் என்று நாம் நினைக்கும் பொழுது, எப்பொழுதுமே ஊழியம் செய்கின்றீர்களா என்று கேட்கும் பொழுது, அதை நாம் ஏதோ பிரசங்கிக்கின்றது தான் ஊழியம், வேதத்தை வாசிப்பது தான் ஊழியம் என்று சொல்லி நாம் நினைக்கிறது உண்டு. பட் எவ்ரி பிலீவர் இஸ் அ மினிஸ்டர். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பணியை கொடுத்திருக்கின்றார். அந்த பணி தேவனுடைய அருளினாலே பெற்ற பணி. நீங்கள் செய்கின்ற வேலை இல்லாமல் போச்சுன்னா என்ன நிலைமையில் இருந்திருப்போம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வேலை இல்லாமல் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு வேலை இல்லாமல் கூட இந்த இடத்திலே உட்கார்ந்திருப்போமே, ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக வந்திருக்கின்றார். அருள் பணி. அருட்பணி என்று சொல்லும் பொழுது தேவன் அருளிய அவருடைய ஆசீர்வாதத்தினாலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பணியாக இருக்கின்றது. அந்த பணியிலே நாம் யாரை வெளிப்பாடாக காட்டுகின்றோம்? Who are we expressing? இன்னைக்கு God has given me the face. I have to provide the expression. Smile is an inexpensive way to improve your looks. நான் சிரிப்பதற்காக எந்த பியூட்டி பார்லருக்கும் நான் போக வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு முகத்தை கொடுத்திருக்கிறார், அதோட வெளிப்பாடு த ஸ்மைலி. இன்னைக்கு ஒரு சிலர் ஸ்மைலியை போட்டதுமே ஏன் இவ்வளோ கோபத்தோடு நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு. இன்னைக்கு எல்லா இமோஜிஸ் லைஃப்பில், வாட்ஸ்அப் லைஃப்பில் பார்க்கும்போது எல்லாரும் அந்த ஸ்மைலியை வச்சே விளையாடுவாங்க. அதிலேயே எல்லா கம்யூனிகேஷனும் முடிஞ்சிடுச்சு, எல்லா பேச்சுவார்த்தையும் அதிலேயே நடக்கின்றது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் யாருடைய ஸ்மைலியாக இருக்கின்றீர்கள்? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பிரஷன்? வெளிப்பாடு எதாக இருக்கின்றது என்று கேட்கின்றார். இன்றைக்கு கர்த்தருடைய ஒரு பிளான் இருக்கு, திட்டம், கிங்டம்ஸ் பிளான், தேவனுடைய ராஜ்யத்தின் அதோடைய அந்த திட்டத்திலே நாம் ஒரு பங்கு வகிக்கின்றோம். ஆகவே தான் இந்த வசனத்தை கேட்கும்படியாக நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த இணையதளத்திலே இணைந்திருக்கின்றீர்கள், இந்த யூடியூப் சர்வீஸில் இணைந்திருக்கிறீர்கள். God has kept a particular plan for all of us. It is to serve and not to be served. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரி யார் என்று பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்வதற்காக அல்ல, ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறார். ஆக இன்னைக்கு இந்த பறந்து விரிந்திருக்கின்ற இந்த உலகத்திலே இன்னைக்கு அனைவருக்கும் தேவையான சில காரியங்களை ஆண்டவர் பேசும்படியாக என்னை உணர்த்தி இருக்கின்றார். சுயநலமற்று, இதற்கு முன்பாக நான் எப்படி இருந்தேனோ எனக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கை இன்று சுயநலமற்று காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றவராயிருக்கிறார். தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட நம்மை அழைக்கின்றார். கூடுமானால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம், மக்களுக்கு நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருந்தார். அவர் கடிந்து கொண்ட பிறகு கூட அன்பை காட்டுகின்ற ஆண்டவராயிருக்கின்றார். அந்த முன்மாதிரி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் செய்த ஊழியத்தில் எல்லாவற்றிலும் பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். தன்னை முன்வைத்து எங்கேயுமே இல்லை, பிதாவே 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 என்று சொல்லி பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வாழ்வளிப்பதற்காக நாம் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம், வாழ்வதற்காக அல்ல.
நாம் செய்கின்ற வேலை எல்லாமே யாருக்கோ ஒருத்தருக்கு நாம் வாழ்வளித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உயிரை இன்றைய காலகட்டத்திலே துச்சமாய் எண்ணி, அந்த தானியேல் 3வது அதிகாரத்திலே படிக்கிறது போல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நீங்க சொன்னால், நீங்க விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பக்தி வைராக்கியத்தோடு இன்றைக்கு நாம் ஆண்டவரை வெளிப்படுத்த, வெளிப்பாடாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் சிந்திக்கும்படியான கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பும் கூட அருட்பணியின் வெளிப்பாடாகி, கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். கிறிஸ்துவின் அழைப்பு, இயேசு அழைக்கின்றார். எதற்காக அழைக்கின்றார்? அவரை நாம் உலகத்திற்கு வெளிப்பாடு, அவரை எக்ஸ்பிரஸ் செய்வதற்காக. டு எக்ஸ்பிரஸ் காட். ஹவ் வில் ஐ டூ இட்? ஆண்டவர் அன்பு, அவருடைய வாழ்க்கை அன்பாக இருந்தது. அவர் பரிசுத்தமாய் இருந்தது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார். பிதாவுக்கு அவர் அர்ப்பணிப்பாய் இருந்தது போல நாமும் அர்ப்பணிப்போடு இருக்க, அதை மையமாக வைத்துக்கொள்ள ஆண்டவர் விரும்புகின்றவராய் இருக்கின்றார். அன்பு, பரிசுத்தம், அர்ப்பணிப்பு என்று இந்த காரியங்களை மையமாக வைத்து ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு பியூட்டி என்னன்னா, அவர் தகுதியை பார்த்து நம்மை அழைப்பதில்லை, அவர் அழைத்து தகுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். He does not call the qualified, but he qualifies the called. ஆண்டவர் அழைக்கின்றார். ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் எல்லாரும் அறிந்த வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி, இன்னைக்கு உங்களை தேவன் அழைத்திருப்பாரே, ஆனால் நான் பாவியா இருக்கிறேனே, என்னாலே எப்படி ஆக முடியும் என்று சொல்லி சிந்திப்பீர்களே, ஆனால் நீங்க ஒரு பணியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றீர்களே, அந்த பணி தேவனாலே அருளாக, தேவனுடைய அருளினாலே கொடுக்கப்பட்ட பணி. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்பணி. அந்த பணியிலே தேவனை வெளிப்படுத்த நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். ஆகவே ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார், நம்மை அழைத்தும் இருக்கிறார். நம்மை அழைத்தவர் அவர் நீதிமானாய் ஆக்குவார், அவர் மகிமைப்படுத்துவார். நம்ம மகிமையை நோக்கி நாம் ஓடுவது நம்முடைய ஓட்டம் அல்ல. ஆண்டவருடைய அழைப்பை நோக்கி, அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஓடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படிதான் பிரியமானவர்களே, மோசே சொல்லுகிறார், இந்த whenever God calls somebody, there is a lot of problem and therefore God calls. ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, ஒரு சூழ்நிலை இருக்கு, ஆண்டவர் அழைக்கின்றவராய் இருக்கின்றார். சூழ்நிலைகளிலிருந்து விடுவிப்பதற்காக ஒன்றுமற்றவர்கள், எல்லாராலும் தள்ளப்பட்டவர்களை அழைக்கின்ற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். பெரிய போராட்டம் இருக்கின்றது, அந்த இடத்திலே மோசேவை அழைக்கின்றார். மோசே சொல்றார், நான் திக்குவாயாயிற்று ஆண்டவரே, என்னால் சரியா கூட பேச முடியல, நீ போ, நான் உன்னோட வாயோடே கூட இருப்பேன். இதே வசனத்தை தான் எரேமியா தீர்க்கனிடத்திலே சொல்லுகிறார், நான் சின்னவனா இருக்கிறேனே என்று சொல்லி. எரேமியா 1வது அதிகாரம் 4லிருந்து 10 வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களா, அங்க சொல்றாரு, ஐ ஆம் a young fellow, நான் சின்னவனா இருக்கேன், நான் எப்படி இதெல்லாம் எடுத்து உரைப்பேன், நீ போ, நான் உன் வாயோட கூட இருக்கிறேன். சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு போறாரு. அந்த ஏசா வீட்டுக்கு போகும்போது அங்கே பார்க்கின்றார், இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. அப்போ வேற ஏதாவது பையன் இருக்கானா? இன்னொருத்தன் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சின்னு இருக்கான், அவன் அங்கே இருக்கான், ஒன்றுத்துக்கு வரலாகாதவன், அவனை கூட்டு வா அப்படின்னு சொல்றார். அங்கிருந்து வரான் தாவீது, இவன் தான் ஆடு மேய்ப்பனாய் உலகத்திற்கு யார் ஏளனமாய் தள்ளப்பட்டார்களோ அவர்களை அழைத்து குவாலிஃபை பண்ணக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு தகுதியற்ற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பல தகுதியை கொடுத்திருக்கின்றாரே, அதுதான் அருள். அந்த அருளுக்காக நாம் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதையும் புதிய ஏற்பாட்டு பகுதியும் வைத்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 3 குறிப்புகளை சுருக்கமாய் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கடந்து செல்லலாம் என்று விருப்பப்படுகின்றேன். முதலாவது குறிப்பு, ஆண்டவருடைய வெளிப்பாடு எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், அது சமாதானத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். A mission for peace. ஆண்டவர் எங்க வந்தாலும் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிற நம்முடைய ஆண்டவர். Peace be unto you.
எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது 25வது வசனத்திலே a covenant of peace என்று பார்க்கின்றோம். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து, இந்த சமாதான உடன்படிக்கை யாரிடத்திலே செய்கின்றார் என்று பார்க்கும்பொழுது பாபிலோனிலே அவர்கள் அடிமைத்தனத்திலே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே. Their spiritual condition is deteriorated. அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்கேடாயிருக்கின்றது, சீர்கெட்டு போன ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் கொஞ்சம் மனதிலே நினைத்து கொள்ளுங்கள். கீப் தட் அட் த பேக் ஆஃப் அவர் மைண்ட் as we read this. இதை நாம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நினைவு கூற சொல்லுகிறார். சிறையிருப்பின் காலம், ஒண்ணுமே செய்ய முடியல, அங்கலாய்ப்பு, there is so much of turmoil. அங்க என்ன புரியல, அழிவின் செய்திகள். காலையில வாட்ஸ்அப் ஆரம்பிச்சோம், காலையில செய்தித்தாளை பார்த்தா, காலையில நியூஸை கேட்டா, இவரு செத்து போயிட்டார், அவரு மடிந்து போயிட்டார், நான் எங்க போவேன், பயம். அழிவின் செய்திகளையும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இதெல்லாம் சர்ப்ரைஸா இருக்குல்ல. உங்களுக்கும் எனக்கும் வேணா சர்ப்ரைஸா இருக்கலாம். என்னுடைய ஆண்டவருக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு எதுவுமே சர்ப்ரைஸ் இல்லை. எதுவுமே இந்த வேதத்திலே எழுதாத ஆண்டவர் செய்யவே இல்லை. எல்லாவற்றையும் பதித்து வைத்திருக்கின்றார். வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களுக்கு ஈடு இணையாக உங்களுக்கு திரும்ப தருவேன் சொல்றாரு. எனக்கு சமாதானம் இல்லாமல் ஒருவேளை பயத்தோடு கலக்கத்தோடு பூட்டின கதவுகளோடு உட்கார்ந்து கொண்டு இருப்போமே ஆனால், ஓ நாளையிலேருந்து லாக்டவுன் ஆயிடுச்சே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, நான் வேலை இருக்குமா வேலை இருக்காதா தெரியலையே என்று சொல்லி நாம கலக்கத்தோடு பயத்தோடு உயிருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இதே சூழ்நிலையில தான் அங்க யூதர்களுக்கு பயந்து சீடர்கள் இருந்தார்கள். பூட்டின கதவிலே, யோவான் 20வது அதிகாரம் படிக்க கேட்ட வசனங்களிலே பூட்டிட்டு பயந்து போய் இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர்கள் நேசித்தவர்கள், அவர் தான் அவன் பெரிய ஹீரோ நினைச்சிருந்தவங்க. இந்த இடத்துல அவர் சிலுவை காட்சி அவர்களை கலங்க செய்தது. அவருக்கே இந்த நிலைமைனா நான் எங்க போக போறேன்ற ஒரு சூழ்நிலை. ஆகவே அவங்க பூட்டிட்டு உள்ள பயந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்பதாங்க ஒரு கவனன்ட், உடன்படிக்கை. இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் என்பது ஒப்பந்தம், அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு. நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு. ஆனால் உடன்படிக்கை என்பது நம்முடைய குடும்பத்தோடு, நம்முடைய ஜாதியோடு, நமக்காக ஆண்டவர் எட்டர்னல் என்று சொல்லி நித்திய உடன்படிக்கையாக இருக்கின்றது. அது உடன்படிக்கை கொடுக்கிறார். என்ன உடன்படிக்கை என்று பார்க்கும்போது, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்தேன் என்று சொல்லி இன்றைக்கு அந்த வார்த்தை நமக்கு வருகின்றது. பிரியமானவர்களே, அருட்பணி செய்கின்ற நாம் சமாதானத்தை கொடுக்கின்றோமா இல்ல கலகத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கின்றோமா? ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி. ஒருவேளை கலகத்தை உண்டு பண்ணி கொண்டு இருப்போமே ஆனால் இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே மண்டியிட்டு நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அதற்குத்தான் ஷாலோம். இந்த வார்த்தையிலே எபிரேய மொழியிலே பார்க்கும்போது ஷாலோம் என்ற வார்த்தை படுத்தப்பட்டு இருக்கின்றது. அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? நாட் பீஸ் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஹாஸ்டைல் சிச்சுவேஷன், பட் பீஸ் ஆஃப் காட் இன் ஹாஸ்டைல் சிச்சுவேஷன். போராடுகின்ற சூழ்நிலையிலே ஒரு சமாதானம். போராட்டமே இல்லாம ஒரு சமாதானம் இல்லை. துன்பம் உண்டு, துக்கம் உண்டு, ஆனா அவங்க துக்கத்தை தான் சந்தோஷமா மாத்துவார், சாம்பலை தான் சிங்காரமா மாத்துவார், கண்ணீரை தான் களிப்பா மாத்துவார். கண்ணீர் இருந்தா தான் களிப்பு மாறும், சாம்பல் இருந்தா தான் சிங்காரம் வரும், துன்பம் இருந்தா தான் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்திலே துன்பம் நேர்ந்திடும், இருளாய் சூழ்ந்திடும் எங்கும். ஆனால் காக்கும் வல்ல மீட்பர் நமக்கு இருக்கின்றார். அவர் சொல்லுகிறார், நான் சமாதானத்தை உண்டு பண்ண வந்திருக்கின்றேன். ஹாஸ்டைல் சிச்சுவேஷன், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு போராட்டம் நிறைந்த நிகழ்வுகளாக இருக்கிறது. எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனத்திலே, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். a new covenant. அந்த இடத்திலே கவனன்ட் என்று சொல்லுகிறார். எசேக்கியா தீர்க்கதரிசி வசனத்திலே 25வது வசனத்திலே படிக்க கேட்டோம், உடன்படிக்கை.
திரும்பவும் நினைவுபடுத்துகிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தார், யூதா என்று சொல்லும்போது ஜெஹூடா என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. யூதா என்பது துதி என்று அர்த்தமாம். துதித்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தோடு ஒரு உடன்படிக்கை என்று ஆண்டவரை இந்த இணையதளத்தின் மூலமாக குடும்பத்தோடு துதித்து கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிறார், I am making a covenant of peace with you. உங்களோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறேன். அதுதாங்க எக்ஸ்பிரஷன். ஒருத்தரை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தது தானே, உங்களுக்கு சமாதானம், பீஸ் பி unto you, praise the Lord என்று சொல்லி அது ஆண்டவர் நிறைவேற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். யார் இடத்திலிருந்து விடுதலை என்று பார்க்கும்போது 25வது வசனத்திலே, துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். துஷ்ட மிருகங்கள், இந்த தேசத்திலே துஷ்ட மிருகங்கள் இருக்குமே ஆனால் அந்த துஷ்ட மிருகங்கள் ஒழிய பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். அடுத்த அந்த வசனத்தை தொடர்ந்து படித்து பார்ப்பீர்களானால் 25வது வசனம், அவர்கள் சுகமாய் வனாந்தரத்திலே தாபரித்து காடுகளிலே நித்திரை பண்ணுவார்கள். காடுகளிலே சுகமாய் நித்திரை பண்ண முடியுமா? எப்போ என்ன அனிமல் வருமோ, எந்த மிருகம் வந்து நம்மை பட்சிக்குமோ என்று இன்றைய சூழ்நிலையிலே யார் யாரை விழுங்க போலான்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அங்கே சுகமாய் தங்குவார்கள். அந்த சுகமாய் வனாந்தரத்திலே தாபரித்து சமாதான உடன்படிக்கை பண்ண அப்படிதாங்க பெரியமானவர்களே. 26வது வசனத்திலே, நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆண்டவர் உரைக்கின்றவராய் இருக்கின்றார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி. அந்த மழையை பெய்ய ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், அவர்களை சுற்றுப்புறங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்திலே, வாரத்தின் முதல் நாள் ஈஸ்டர் சண்டே சாயங்காலம் வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டி இருக்கையில், நம்ம சுற்றி ஏன் நாளைக்கு லாக்டவுன் நமக்குத்தான் தெரியும், இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை மாறாத வார்த்தை. He is making a covenant of peace with you and your family, with me and my family. ஆண்டவர் அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கின்றார். எத்தனை பிரச்சனைங்க, எத்தனை புரட்டலுங்க, எவ்வளவு, ஐயோ, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ப்ராப்ளம். இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. இன்னைக்கு என்ன வருமோ தெரியல, ஒன்றும் பிளான் போட முடியல. பட் காட் சேஸ் தட் ஐ ஹவ் மேட் அ கவனன்ட் ஆஃப் பீஸ். அதுதான் வெளிப்பாடாக இருக்கிறது. நாமும் இயேசுவை விசுவாசிக்கிற, பிதாவை விசுவாசிக்கிற கூட்டத்தாராகிய நாமும் எங்கு சென்றாலும் இந்த சமாதானத்தை வெளிப்பாடாக ஆக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது, a mission not only for peace but a mission to protect. பாதுகாப்புக்காக ஆண்டவர், அது அந்த பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. நான் எப்போதும் இப்போலாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நம்ம எங்கே வண்டியை ஓட்டி வர்றதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் தாண்டி தாண்டி போகிறத பார்க்கும்பொழுது பள்ளத்தாக்கின் அனுபவம் ஆண்டவர் கொடுக்கிறார். உலர்ந்த எலும்புகள், ஆனால் உயிரடையக்கூடிய சேனைகளாக மாற்றக்கூடியவர் அவர். 34வது அதிகாரம் எசேக்கியேல் 30 நாம் படித்து கேட்ட அதே அதிகாரத்திலே 27வது வசனத்திலே, வெளியின் விருட்சங்கள் தன் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள், நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். எத்தனை அருமையான வசனம்! சுகமாயிருப்பார்கள், கயிறுகளை அறுத்து ஆண்டவர் அடிமைகளின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்கின்ற தேவன், கைகளை கட்டவிழ்க்கின்ற தேவன், சுகமாயிருக்கின்ற தேவன்.
இதெல்லாம் நடக்கும்பொழுது நான் கர்த்தர் என்று புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். எத்தனை ப்ரொடெக்ஷன் பாருங்க. இதெல்லாம் ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் பாதுகாப்பு. ஜெட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். நேற்றைய முன்தினத்தில் பார்க்கும்பொழுது புதுசா ஆட்சி மாறும்பொழுது காட்சியெல்லாம் மாறிடுச்சு. எல்லா ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் மாறி போய்விட்டாங்க. ஓடக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன். இன்று இந்த ஆராதனையில் இணைந்திருக்கின்ற உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை. நாம் கனித்தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராயிருக்கிறார். வெளியின் விருட்சங்கள் தன் கனியை தரும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் அந்த கனியை குறித்து கலாத்தியரிலே சொல்லுவது நாம் எல்லாருக்கும் அறிந்தது. 5வது அதிகாரம் 22, 23வது வசனத்திலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அத்தனையும் ஆண்டவர் கொடுக்கின்ற கனியாயிருக்கின்றது. இதுதான் வெளிப்பாடு. நம்மிடத்தில் வருபவர்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாயிருக்கின்றோம். சுரண்டுவதற்காக நாம் வாழ்கின்ற மக்கள் அல்ல, சுரண்டப்படக்கூடிய மக்கள் அல்ல. ஆண்டவரே என்ன சுரண்டிட்டாங்க, ஆண்டவரே எல்லாம் இழந்துட்டேன். ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பார். ஆனால் இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், நுகத்தின் கயிறுகளை அறுப்பேன் என்று சொல்லுகிறார். ஏதோ உங்களை கட்டி இருக்கு பாருங்க, அந்த கட்டி இருக்கிறதுனால இப்படியே சுத்திட்டு இருக்கேன் ஆண்டவரேன்னு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை உள்ள போடும்பொழுது கட்டப்பட்டிருந்தார்கள். கைகள் கட்டப்பட்டிருந்தது, கால்கள் கட்டப்பட்டிருந்தது. அவங்க வெளியே வரும்பொழுது அவங்களுக்கு சேதமானது ஒன்னே ஒன்று தான், அந்த கட்டப்பட்ட கயிறுகள் மாத்திரம்தாங்க அவிழ்ந்து போனது. அவங்க கூட சுத்தின 4வது நபரை பார்த்தவர் நேபுகாத்நேச்சார் மாத்திரம்தான் வேதம் சொல்லுகிறது. யார் பார்க்கணுமோ அவங்க பார்க்க வைப்பாரு. கட்டுக்களை அவிழ்க்கும் பொழுது, விடுவிக்கும் பொழுது யார் பார்க்கணுமோ அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா சத்துருக்கள் மத்தியிலே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன் அவர். இன்னைக்கு பாதுகாப்பின் கரம் உங்கள் வீட்டிலும் என்னுடைய வீட்டிலும் ஆண்டவர் நீட்டி இருக்கின்றார். அந்த பாதுகாப்பின் கரத்திற்குள்ளாக நாம் அடங்கி இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதையே நாம் மற்றவர்களிடத்திலே வெளிப்பாடாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தான் யோவான் 20வது அதிகாரத்திலே 21, 22 வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மீது பரிசுத்த ஆவியை ஊதுகின்ற ஆண்டவரை பார்க்கின்றோம். எவ்வளோ பெரிய வெளிப்பாடுங்க பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியை ஊதுகின்ற அந்த வெளிப்பாடு. இன்னைக்கு எதற்காக நாம் அங்கலாய்ப்போடு சுத்தி கொண்டிருக்கின்றோம்? எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது, will I get a bed with a ventilator? Will I get a bed with an oxygen support? ஆண்டவருடைய சுவாசத்தை நாசமாக்கினபடினாலே இன்றைக்கு ஆண்டவருடைய கோபத்தின் நிமித்தமாக எல்லாம் ஆக்சிஜனுக்கு சுத்தக்கூடிய இந்த நிலைமையில் அவர் பரிசுத்த ஆவியை அன்னைக்கு பயந்து பூட்டி இருக்கும் போது ஊதுறாருங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை வரும்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் படிக்கிறோம், நீங்கள் உலக பரியந்தம் சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. வெளிப்பாடு எப்படியாக இருக்க வேண்டும்? பாதுகாப்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அந்த பாதுகாப்பின் வெளிப்பாடாக இருக்கும்பொழுது அவர் ஒன்லி சேஃப்டி இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தஞ்சமாயிருக்கிறார். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல நம்ம கதறும். என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது ஆண்டவரே, நீர் தான் என் தஞ்சம், தஞ்சமும் நீர், அடைக்கலம் நீர், என் கோட்டையும் நீர், என்றும் நீரே ஆண்டவரே என்று சொல்லி நாம் அழைக்கின்ற மக்கள். லூக்கா 4வது அதிகாரம் 18, 19 வசனங்களை இயேசு கிறிஸ்து வாசிக்கிறார். ஆலயத்திலே அவர்களிடத்திலே புஸ்தக சுருள் கொடுக்கப்படுகிற அவர் ஏசாயா தீர்க்கனுடைய புஸ்தகத்தை வாசிக்கிறார். 61வது அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிக்கிறார். அதை தான் லூக்கா பதிவு செய்கின்றார். 4வது அதிகாரம் 18, 19 வசனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை ஊதும் பொழுது நமக்குள்ளும் அந்த ஆவியை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று அந்த இடத்துல அருட்பணி சொல்லுகிறார் பாருங்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படியும் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், பார்வையற்றவர்களுக்கு பார்வையை பிரசித்தம் பண்ணவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்திலே பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறதை அவர் கண்டு வாசித்தார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது, இவைகளையும் செய்வார்கள், இவைகளுக்கு மேலாகவும் செய்வார்கள் என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்று அவர் சொன்னது. அன்றைக்கு அவர் சீடர்களிடத்திலே பரிசுத்த ஆவியை ஊதின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மீதும் என் மீதும் அந்த பரிசுத்த ஆவியை ஊதும் பொழுது நாம் எப்படி வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது, how will I express என்று பார்க்கும்பொழுது நமக்கு அவர் சொல்லுகிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், நலிந்தவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க வேண்டும், சிறைப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்க வேண்டும், பார்வையற்று திரிந்து கொண்டு இருக்கிறவர்களை பார்வையடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம், அந்த இடத்துல கர்த்தருடைய 2021 வருஷம்னு நீங்கள் எழுதி படித்து பாருங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் முடிவில் நான் இதெல்லாம் செய்வேன் என்று ஒப்புக்கொடுங்க. நான் அப்படி செய்யும்படியாக ஆண்டவர் என்னை உணர்த்தினபடியினாலே எனக்கு பிரியமானவர்களே உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன். முதலாவது கவனன்ட் ஆஃப் பீஸ், இரண்டாவது a mission for protection. முதலாவது a mission for peace, சமாதானத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய ஊழியம். இரண்டாவது பாதுகாப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஊழியமாயிருக்கிறது. இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. மனுஷனை பார்ப்பீர்களானால் விழுந்து போவீர்கள். இஃப் யூ see me you will miss the message. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா விழுந்து போய், பாவிகளில் பிரதான பாவி நான். ஆனால் ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்தும் பொழுது ஆண்டவர் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். இயேசு தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார். A mission to provide, நிறைவாக சமாதானம் மாத்திரமில்லை, நாட் ஓன்லி பீஸ், ப்ரொடெக்ஷன் மாத்திரம் இல்லை, பாதுகாப்பு மாத்திரம் இல்லை, ஆண்டவர் தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டவராயிருக்கிறார். அதுதான் எக்ஸ்பிரஷன். சில பேர் நம்ம வீட்டுக்கு வரும்போதே நமக்கு மகிழ்ச்சி. சின்ன வயசில் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தாங்கன்னாவே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முதல்ல வரும்பொழுது ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, போகும்போது இந்த ஊர்காசுக்காக நம்ம நெளிவோம் பாருங்க, அப்படியே இப்படி அப்படின்னு அம்மா உள்ளப்போன்னு கண்ணு காட்டுவாங்க. ஆனால் நாங்கள் மெதுவாக அப்படி வந்து நிற்கும் போது மாமா அப்படி தெரியாமல் அதை அம்மா வாங்கிட்டு நீ எக்ஸ்கர்ஷன் போகும்போது இது கொடுப்பேன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இதை காலகட்டத்தில் அதெல்லாம் மறைந்து போய்விட்டு அந்த ஊர்காசுக்காக நெளிவோம் பாருங்க. அவங்களுக்கு தெரியும் நம்முடைய தேவை என்னன்னு. பொல்லாதவர்களாகிய நாம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். எசேக்கியேல் 34வது அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பி பார்க்கும்போது 29வது வசனத்திலே, நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன், அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதுமில்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதுமில்லை. There is no shame. There is no shame என்று சொல்லுகிறார். அவமானமே இனி சுமப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதைத்தான் உங்கள் மத்தியிலே நான் எடுத்து வைக்கின்றேன். அவமானத்தை சுமப்பதில்லை, பஞ்சத்தை வாரிக்கொள்வதில்லை, இனி தேசத்திலே பஞ்சம் இருக்காது, ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். There is going to be a new beginning, ஒரு நியூ ஹோப். ஒரு சின்ன துளிர் அங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும்ல அந்த காட்சி. ஒரு பிளான்ட், ஒரு சின்ன செடி எழும்பும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை பார்க்கும்போதே ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை நமக்கு. அந்த நம்பிக்கையை ஆண்டவர் தருகின்றவராய் இருக்கிறார். எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி, எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் போது ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அந்த காலகட்டத்திலே அப்படியாய் செய்கின்றார். இனி நீங்கள் அவமானத்தை சுமப்பதில்லை என்று சொல்லுகிறார். 30வது வசனத்திலே, நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். 30வது வசனத்திலே, தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடே இருக்கிறதையும், இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
தங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் அவர்களோடு கூட இருக்கின்றார் என்று சொல்லி. அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவ்வளவுதான் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது ஒரு குறைவும் இல்லை. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு என்று சொல்லி இன்றைக்கு நாம் அவரிடத்தில் அர்ப்பணிப்போம். உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, பணக்காரன் இல்லை, ஏழை இல்லை, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அந்த குடும்பத்திற்காய் ஆண்டவரே நீங்க என் தேவனாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி 31வது வசனத்தில், என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். எத்தனை வாட்டிங்க இந்த பகுதியில் மாத்திரம் நான் கர்த்தர், நான் கர்த்தர், ஐ ஆம் என்று சொல்லப்படக்கூடிய வசனம். இந்த 3-6 வசனங்களிலே, ஐ ஆம் 7 வசனங்களிலே எவ்வளவு முறை ஆண்டவர் நம்மை நினைவுபடுத்துகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் கர்த்தராய் இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்கள் தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். சிலர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அதுதான் வெளிப்பாடு. நான் சொல்ல ஆரம்பித்ததே அதுதான். எங்கள் மாமா வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா என்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். நாம் சில வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு சந்தோஷம், அவர்களுடைய தேவைகளை சந்திப்போம் என்று சொல்லி. நான் சொல்றது வெறும் பண ரீதியாய் அல்ல, மன ரீதியாய். இன்று பலர் மடிந்து கொண்டு இருப்பது பண ரீதியாய் மடிந்து கொண்டு இருக்கவில்லை, நொறுங்குண்ட ஆத்துமாவோடு, அவர்களுக்கு விடுதலை கிடைக்காமல் மன ரீதியாய். முன்னெல்லாம் இப்போ அடிப்பட்டதுன்னா நமக்கு இங்கே அடிப்பட்டது சுகம் இல்லைன்னு நான் போய் குணமடையலாம். இப்போ புதுசாக ஒரு வார்த்தை எல்லாரும் உபயோகப்படுத்துகிறோம், டிப்ரெஷன். எனக்கு தெரிஞ்ச டிப்ரெஷன்லாம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு டிப்ரெஷன் சொல்கிறது தான். இப்போ மன ரீதியாய் அவ்வளவு அழுத்தம் பிரியமானவர்களே. அந்த அழுத்தம் போக்குவதற்காக God is called you and me. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் அருள் பணி ஆற்றுவதற்காக. நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நன்மை செய்ய அறிந்திருந்தும் நாம் நன்மை செய்யாமல் போவேனே ஆனால், ஐயோ ஆண்டவரே அந்த கணக்கு நான் எப்படி கொடுப்பேன்? ப்ரொவிஷன் பிகின்ஸ் வித் ஃபர்கிவ்னஸ். மன்னிப்போடு ஆரம்பிக்கின்றது நாம் கொடுக்கின்றது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும், மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொல்லி யோவான் 20வது அதிகாரத்திலே படிக்க கேட்ட இடத்திலே பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் மன்னிப்பது, when we forgive we take the authority. மன்னிக்கும்போது அந்த உரிமையை நாம் எடுத்துக்கிறோம், மற்றவங்களுக்கு கொடுக்கல. அவங்க நமக்கு மன்னிச்சிட்டாங்கன்னா அந்த உரிமையை நீங்கள் அவங்க கொடுக்குறீங்க. ஆண்டவர் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கின்றார், உரிமை எடுத்துக்கொள்வதற்காக அல்ல. ஆண்டவர் அந்த தருணத்தை, இந்த அனுக்கிரக வருஷத்தில், நாளைக்கு நான் நிற்பேனா தெரியவில்லை, எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய அழைப்பு இருக்குமே ஆனால் நான் அக்கறையிலே சந்திப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு நாம் வாழ அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆவி ப்ரொவைடிங், நாம் தேவைகளை சந்தித்து கொண்டு இருக்கின்றோமா? ஆண்டவர் கேட்கின்றார். இன்றைக்கு வாக்குதத்த வசனமாய் அந்த 30வது வசனத்தை நமக்கு வைக்கின்றார். எசேக்கியேல் 34:30, தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோட இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களாயிருக்கிறோம் என்று. நீங்களும் நான் அப்படிதான் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அழகான், இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி முடிவிலே பார்க்கும்போது ஒரு அழகான பிக்சர் ஆஃப் ஷெப்பர்ட், ஒரு மேய்ப்பனின் ஒரு படத்தை வைக்கின்றார். அந்த மேய்ப்பனின் படத்தை வைத்து, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை தொடர்வதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அருட்பணியை ஆண்டவரை வெளிப்படுத்துகின்ற விதமாக, வித் பீஸ், சமாதானத்தின் உடன்படிக்கையாக, வித் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்போடு, வித் ப்ரொவிஷன், ஆண்டவர் கொடுக்கின்ற நமக்கு ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்து செல்ல, அவர்கள் தேவைகளை அறிந்து செயல்பட கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாம் யாவரும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பக்தி விரியத்தோடு நாம் சொல்லுவோம்.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமடத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்க பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆயர் சார்பாகவும் சபை கமிட்டி அங்கத்தினர்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்துவதிலே நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவின் வல்லமை நம்மோடு கூட தங்கி இருப்பதாக. 9ஆம் தேதி மிஸ்ஸஸ் செல்வி செல்வின், 10/5 மாஸ்டர் சைமன் மோசஸ், மிஸ்ஸஸ் கிரேஸ் சாலமன், 11/5 மிஸ்டர் தாம்சன் தயாளராஜ் சுந்தர்ராஜ், 12/5 மிஸ்டர் டிஜே விக்டர் சுந்தர்ராஜ், மிஸ்டர் ஏ நெல்சன் சில்வியன் ஆசிர், மிஸ்டர் இமானுவல், 13/5 மிஸ் எம் பிரீத்திகா, 14/5 மிஸ்டர் டி ஜே ஜாஷுவா தயாகுமார், மிஸ்டர் பி நவீன் ஜோயல், மாஸ்டர் ஐசக் ஜேடன் ஏப்ரஹாம், 15/5 மிஸ்டர் போவாஸ், மிஸ்ஸஸ் ரூத் ஞானப்பிரகாசம், மிஸ்ஸஸ் உஷா, மிஸ்ஸஸ் பவுலினா. திருமண நாளை கண்டும் காண இருக்கின்றவர்கள் 11ஆம் தேதி மிஸ்டர் நெல்சன் அற்புதராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெனீசியா, 13/5 மிஸ்டர் டி ஜான் அண்ட் மிஸ்ஸஸ் கிரேசி ஜான், மிஸ்டர் ஜே செல்வ சுந்தர் அண்ட் மிஸ்ஸஸ் கவிதா நான்சி சுந்தர். மறுபடியும் இவர்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மரண அறிவிப்பு. நம்முடைய சபையின் மூத்த அங்கத்தினரும் அனிலா அருணா விஜயானந்த் அவர்களின் தாயாருமான திருமதி அருள் நவமணி துரைராஜ் என்பவர் 4/5/21 அன்று செவ்வாய்க்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது உடலை அன்றே நல்லடக்கம் செய்து ஆண்டவருடைய பாதப்படியிலே அவர்களை விதைத்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சபையின் மூத்த அங்கத்தினரான திருமதி தொபியால் என்பவர் நேற்று 8/5/21 சனிக்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது என்பதை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல ஓட்டத்தை ஓடி விசுவாசத்தை காத்து கொண்டு ஓட்டத்தை முடித்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக உம்முடைய மார்பிலே சாய்ந்து இளைப்பாறுகின்ற அருமையான ஆண்டவரே, அம்மா அருள் நவமணி துரைராஜ் அம்மாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அம்மாவுடைய விசுவாச வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆலயத்திலே ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பலத்தோடு ஆண்டவரே அவர்கள் இருந்த பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாய் வந்து ஆண்டவரே அவர்கள் பங்கு கொண்டதை நாங்கள் நினைவு கூறுகிறோம்.
பலவீனப்பட்டு இருந்த பொழுதும் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே விசுவாசத்தோடு அவர் ஆண்டவரே இருந்த வாழ்க்கைக்காக கடவுளே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் விட்டு சென்றிருக்க குடும்பத்தாரை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். சகோதரி அனிலாக்காக, அருணாக்காக, விஜய் ஆனந்த்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே ஆண்டவரே, உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை, சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணின நீர்தாமே அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதித்தருளும். குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் முன்னிருந்து தாயைப் போல தேற்றுகிறவராய் இருந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம். அருமையான ஆண்டவரே, மூத்த அங்கத்தினர் திருமதி தொபியால் அம்மாவுக்காக அந்த கொம்பை பிடித்து பொறுமையோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்திற்குள்ளாய் வந்து அவர்கள் விசுவாசத்தோடு இருந்த அந்த காட்சிகள் எங்கள் கண்களை விட்டு மறையவில்லை. கர்த்தாவே ஆண்டவரே, அவர்கள் இன்று உம்முடைய சமூகத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். கர்த்தருடைய வருகை இருக்கும்பொழுது முகமுகமாய் இவர்களை நாங்கள் சந்திப்போம் என்கின்ற நிச்சயத்தோடு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறது போல இவர்களும் கர்த்தருக்குள் நித்திரையடைந்த இவர்களும் விசுவாசத்தோடு ஆண்டவரை உயிர்த்தெழுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களுடைய ஆண்டவரே ஆன்மா சாந்தியடைய கர்த்தருடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். அந்த குடும்பத்தாரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவர்கள் வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை கண்டும் காண இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். கிருபையும் மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஒரு விசை கூட எங்களை உம்முடைய பாதப்படியிலே தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாளை கண்டும் காண இருக்கின்றவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே காலையிலே நாங்கள் எழுந்து பார்க்கும்பொழுது உம்முடைய கிருபை புதியதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலே இவர்கள் பிறந்த நாளை கொண்டாடும்படியான ஒரு பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்தமைக்காக நாங்கள் சீயோன் குடும்பமாக ஒன்று கூடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் மகிமை அடையும்படியாக, நீர் வெளிப்பாடாக இருக்கும்படியாக help them to express you Lord. உம்மை வெளிப்பாடாக இருக்க நீர் அவர்களுக்கு உதவி புரியும்படியாக, அவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர, கர்த்தருடைய வீட்டிலே அவர்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க அவர்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் பயணிக்கிற இடங்கள் ஆண்டவரே, அவர்கள் பணிபுரிய இடங்கள், அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுடைய போராட்டத்தின் மத்தியிலே அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அதே போல கர்த்தாவே, திருமண நாளை கண்டும் காண இருக்கின்றவர்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எருசலேமின் வாழ்வை காண, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண ஆண்டவரே, கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே அன்பிலே கட்டப்பட்டவர்களாக, நம்பிக்கையிலே ஆண்டவரே ஊன்றி நிற்பவர்களாக நிற்க கர்த்தர் அவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்கள் போடுகிற திட்டங்களை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக. You are a God who provides us. You are a God who protects us. ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து, அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் நீர் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையிலே இணையதளம் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவர் வீட்டிலும் உம்முடைய கரத்தை நீட்டும்படியாக ஆண்டவரே, நீர் கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கலங்கி இருக்கின்ற எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணின தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்ற உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகளை அனுதினமும் நீர் போஷித்து கொண்டிருக்கின்றபடியினாலே கர்த்தாவே, எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, not because of our power, not because of our might, but by your spirit Lord. எங்களுடைய தகுதி குப்பை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே, குறிப்பாக இந்த காலகட்டத்திலே சுவாமி.
ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே கர்த்தாவே இணைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரத்தை நீட்டும்படியாக, உம்முடைய இரத்தத்தை தெளிக்கும்படியாக, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் மட்டுமாய் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. அந்த வீட்டிலே உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் அந்த வீட்டிலே இறங்கட்டும். எப்படிப்பட்ட படுக்கையும் நீர் மாற்றி போட ஆண்டவரே வல்லமை உள்ளவர். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன தேவாதி தேவனை அவர்கள் எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்யும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் கர்த்தாவே. அடைக்கப்பட்ட கதவுகள் மத்தியிலே நீர் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன தேவன், நாளைய தினத்திலிருந்து லாக்டவுனுக்குள்ளாக செல்ல போகின்றோம். 14 நாட்கள் ஆண்டவரே, இந்த லாக்டவுனில் என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியலையே ஆண்டவரே. ஆனால் என்ன நடந்தாலும் நீர் உம்முடைய உள்ளங்கையிலே எங்களை வரைந்து வைத்திருக்கின்றீர் என்ற விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கின்றீர். நாங்கள் படித்த வசனங்கள் பிரகாரமாக கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்று எசேக்கியா 34:30 படித்த மன்னமாய் கர்த்தாவே, நாங்கள் முதலாவது அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆஸ்பத்திரியிலிருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டு இந்த ஆராதனையிலே இணைந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக, வீட்டிலே பலவீனத்தோடு இருக்கின்ற மக்களுக்காக, கண்ணீரோடு இருக்கின்ற மக்களுக்காக, பயத்தோடு இருக்கின்ற மக்களுக்காக, எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வியோடு இருக்கின்ற மக்களுக்காக ஆண்டவரே ஒரு மனதோடு ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒரு சந்ததி அழிந்து போனதை போல இருக்கின்றதே ஆண்டவரே. படிப்பு கிளாஸஸ் எல்லாமே ஆண்டவரே அவர்கள் தங்களையே அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் ஆண்டவரே கரம் பிடித்து உயர்த்தும்படியாக கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக பெரியவர்களை கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு அலங்காரமாய் வைத்து ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கணும். We commit all the elders of this church in your hand, every committee members into your hand, Lord. எங்களுடைய ஆயருக்காக, ஆயரம்மாக்காக, மகளுக்காக ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. ஆயரை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆயரம்மா கொடுத்த சுகத்துக்காக நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, அவர்களை முழுவதுமாய் விடுதலையாக்கி இதே இடத்திலே ஒரு சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பமாய் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கதவுகளை திறந்து நாங்கள் சீயோன் குடும்பமாய் பாடி ஆர்ப்பரித்து ஆனந்த சத்தத்தோடு I will enter his gates with thanksgiving in my heart என்று சொல்லி பாடி உள்ளே வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக இந்த வாரம் முழுவதுமாய் உம்முடைய கரம் எங்களோடு கூட, இந்த எங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க இயேசுவின் திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுக்கலாம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானவர் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமேன்.